விஜய் வைத்து சூதாட்டம் பண்ணுறாங்க, சூதாட்டக்காரர்கள்லாம் சுற்றி இருக்காங்க, யாரை சொல்கிறீங்க? ஆதவ அர்ஜுனாங்கிறவர் யார்? ஒரு மார்ட்டின் அவருடைய பொண்ணை கல்யாணம் கட்டினார். மார்ட்டின் அவர் பொண்ணை அவர் எப்படி கல்யாணம் கட்டினார்? எல்லாம் நியாயமாக நடந்ததா? வயசை குறைச்சி சொல்லியிருக்காரு, 9 வயசை குறைச்சி சொல்லியிருக்காரு, ஏமாற்றி கம்மி பண்ணி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ உன்னோட என்ன உண்மைத்தன்மை இருக்குது? இதே இது என்னுடைய தலைவன் விஜய்க்கு நீ பண்ண மாட்டேன்னு நான் எப்படி நினைக்கிறது? காவல்துறையே போனாலும் எங்கள் மக்கள், நாங்கள் கூட்டின மக்கள், அவங்களுக்கு கஷ்டம், நான் நிற்பேன், கட்சோட நிற்கணும் சார். எங்கள் மக்கள் சார், அவங்களுக்கு ஒன்றுனா நான் எப்படி சார் போடி போலீஸ் எடுத்து நின்றுருக்கணும் சார். விஜய்க்கு அந்த தைரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. விஜய்க்கு ரொம்ப பெருசாக தெரியாது சார் அந்த விஷயங்கள். அப்போ சந்திரசேகர் இருந்தால் தெரியாமல் விஜய் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் கூட இருக்கும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்களா? அதான் நடக்கும் சார். இப்போ விஜயை வச்சு தானே எல்லாம் பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ விஜய்க்கு எல்லாமே தெரியுமா? இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு போடுறாங்க, இவ்வளோ பணங்கிறது தெரியுமா? இப்போ ஆட்கள்லாம் போடுறாங்க, ஆட்களுக்கு போடுறாங்கன்னு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்ககிட்ட பணம் வாங்குறது விஜய்க்கு தெரியுமா? உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் நிறைய பேசியிருப்பாரு. அவருக்கு என்ன மாதிரியான வருத்தங்கள் சார் எஸ்ஐசி அவர்கள்? மகனை எங்கேயாவது தவறாக கொண்டு விட்டுருவாங்களோ, எங்கேயாவது கொண்டு அவருக்கு ஒரு ஆபத்தான சூழல், நடுத்தருவில் விட்டுருவாங்களோ? ஆமாம், ஆபத்தான சூழல். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்து கொண்டு வந்தோம், இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு மகனை ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு வைக்கணும், ஒரு உயர்ந்த சிந்தனையோட நல்ல இடத்துக்கு வரணும்னு அவர் ஆசை. ஆனால் கூட இருக்கவங்க நல்ல ஆட்கள் வச்சிருமோங்கிறதுல எப்பவும் ஒரு தகப்பனுக்கு அந்த தவிப்பு, பரிதவிப்பு இருக்கு, அது இருக்குது சார். தவறானவங்க கொண்டு எங்கேயாவது தவறான இடத்துல கொண்டு விட்டுட்டு அவன் வாழ்க்கைக்கு ஆபத்தாகுமோங்கிறது அவருக்கு இருக்குது சார். அவருக்கே ஆபத்தாகும் அப்படிங்கிறது? ஆமாம், இருக்குது சார். விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் சார் போட்டியிடுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக கலப்பை மக்கள் இயக்க நிறுவனர் பிடி செல்வகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் நீங்கள் அவருடைய மேனேஜராக பணியாற்றிருக்கீங்க. தமிழக வெற்றி கழகம் தொடங்கியதுக்கு அப்புறமா விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி அளிக்குதா சார்? அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததும் அவர் முதலமைச்சராக வரணும் முதல் பேட்டி கொடுத்ததே நான் தான். ஆமாம், ஆரம்பித்த உடனே நீங்கள் எல்லாருமே தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு. இன்னைக்கு இருக்க போகிற காலங்கள் போக அவருடைய செயல்பாடுகள், அவருடைய இப்போ இந்த கரூர் சம்பவம் எல்லாம் நான் பார்க்குறேன். நானும் ஒரு இப்போ ஜேர்னலிஸ்டாக எல்லாம் பார்க்கும்போது, அனலைஸ் பண்ணும்போது அந்த திட்டமிடுதலில் பெரிய பின்னடைவுகள் இருக்குங்கிறது தெரியுது சார். பன்னிக்குட்டி மாதிரி 50 பேர் வரணும் அவசியம் இல்லை, கூட ஒருத்தன் இருந்தாலும் வீரன் வேணும் சார். உண்மையானவன் இருந்தால் அங்கே ஜெயிக்க முடியாது. அது விவேகானந்தர் சொன்னதான், 100 உண்மையானவர்கள் என் கூட இருங்க, இந்தியாவே மாற்றி காட்டுறேன்னு சொன்னார். இந்த உண்மையானவர்கள் இருந்தால் போதும் சார். ஆனால் இந்த உண்மைத்தன்மை இல்லாதவர்கள் கூட இருக்காங்கங்கிறது என்னுடைய, நான் அனலைஸ் பண்ணுறது வர, நான் இப்போ பார்த்தது வர. ஏன்னா இந்த கரூர் சம்பவம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, கரூர் சம்பவத்துக்கு முன்னாலே கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணோம். ஒரு பெரிய நிர்வாகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, சொன்ன டைமுக்கு எதுவும் பண்ணுறது கிடையாது, நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் கரூர் சம்பவம் மிகப்பெரிய திட்டமிட்டே இப்படி பண்ணியிருப்பாங்களோ, மக்கள்கிட்ட இப்போ அவர் விஜய்க்கு கிட்ட பேர் ஏற்படுத்திப்பாங்களோன்னு எங்களுக்கெல்லாம் டவுட் வருது. எங்களை மதிப்பில் அவங்களுக்கு திட்டமிட்டே பண்ணவங்க யார்? விஜய் கூட இருக்கிறவங்க. ஆமாம், அவங்க தான். ஏன் சார் ஒரு 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 இந்த இடத்துல நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லி கேட்குறது யார்? அனுமதி கேட்குறது யார்? நீங்கள் தானே. இந்த இடத்த போதும்னு சொல்லி எஸ்பி ஆஃபீஸில் போய் கேட்குறது யார்? நீங்கள் தானே. அந்த இடத்துல மக்களை கூட வந்துருங்க, இந்த 3 மணிக்கு இந்த மீட்டிங் நடக்க போயின்னு சொல்கிறது, ப்ரெஸ் மீட் பண்ணுறது யார்? புசியானது தானே. இப்போ செய்கிறது எல்லாமே நீங்கள். இப்போ அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்குமா செய்யுமாங்கிறத உங்கள் திட்டமிட்டக்கூடியவங்க தான் அதை பார்க்கணும். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வருவாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரோட்டோட வரணும், இந்த ரோட்டோட போகணும், அங்கே சமையல் கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும், ஒரு பிளான் பண்ணுறேன் இல்லையா? அதேமாதிரி நீங்கள் ஒரு திட்டமிடணும் இல்லையா? வெளியே உங்களை நம்பி வராங்க உங்கள் நிகழ்ச்சிக்கு. அதை திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் சார். நாங்கள் கற்றுக்கிட்டு திட்டமிடல் தான். விஜய் அவங்க அப்பா சந்திரசேகர் திட்டமிடல், பேப்பர் ஒர்க் இருக்கும் சார். இப்போ ஆப்ஷன் ஏ ஃபெயிலியர் ஆகிட்டோம், ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பியும் இது ஆகிடுச்சுன்னா 3வது ஒன்று உருவாக்கும் சார். இது நாங்கள் கற்றுக்கிட்டு சார். அதனால தான் உங்களுக்கு தெரியும், நாங்கள் கூட இருந்து எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்திருப்போம். எங்கேயாவது நீங்கள் பத்திரிகையாளர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புலி படத்துக்கு முன்னால் வர அத்தனை நிகழ்ச்சிகளும் நான் தான் பண்ணியிருப்பேன் சார். எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம், ஒரு நெருடல், ஒரு சிக்கல்ங்கிறத எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளோ பிளான் பண்ணுவோம் சார், அவ்வளோ அதுக்காக டெடிக்கேட்டாக இருப்போம். இவ்வளோ மக்கள் வராங்க, இந்த மக்களுக்கு வராங்கன்னா போகிறதுக்கு மாற்றுப்பாதை, அவங்க உடல் உபாதைகள் ஏதாவது வந்தால், இப்போ 8 மணி நேரம் தாமதம் ஆகுது இல்லை, அந்த 8 மணி நேரம் தாமதத்துக்கு அவங்களுக்கு ஒரு டாய்லெட் வசதி இருக்கா, அவங்களுக்கு ஒரு குடிநீர் வசதி இருக்கா, மயக்கம் போட்டு விழுந்தால் என்ன செய்யணும், இதெல்லாம் பிளான் பண்ணணும் சார். ஏனோ தானே எவனோ எப்படியே போயிட்டு போகிறாங்கன்னா, இப்போ அதுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் என்ன 20 லட்ச ரூபா கொண்டு கொடுக்குறீங்களே, ஏன் கொடுக்கணும்? நீங்கள் அதை திட்டமிட்டு நடத்தியிருந்தேன்னா ஏன் கொடுக்கணும்னு கேட்குறேன். உயிர் ஏன் போகுது? உயிர் போகிறது விட்டுருங்க சார். எத்தனை ஒரு ஹாஸ்பிட்டலில்
நான் கேள்விப்பட்டு வரேன், பாத்ரூம் போக முடியல, ஒன் டாய்லெட்லாம் அப்படியே ட்ரெஸ்லலாம் போயிருக்காங்க சார். அங்கே உள்ள ப்ரெஸ்ஸுக்காரங்க எனக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் வெளியே தெரியல. அடிக்கிற வெயிலில் அவ்வளோ நேரம் நின்றுருக்காங்க. எங்கே சார் 9 மணி நேரம் இப்போ டாய்லெட் போகாமல் இருக்க முடியுமா? அப்போ இதெல்லாம் யோசிக்கணும். நான் இதை அவரை குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. இதை பார்த்தா அது அடுத்த மீட்டிங்கோ ஏதோ பண்ணுறதாவது சரியாக பண்ணட்டுங்கிறக்காக தான் சொல்கிறேன். ஓகே, குறை வேற, நாளைக்கு நிவர்த்தி பண்ணுறதுன்னு வேற சார். ஏன்னா நம்மளை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த இருக்கவங்க 4-5 பேரும் யாரையும் ஒரு நல்ல திறமையாளர்களையோ நல்லவங்களையோ வல்லவங்களையோ கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க. அவங்க இடம் பறிபோருன்னு பயம், பயிரி போயிடன்ட்டு. அப்போ எனக்கு ஆதங்கம் இருக்கும் சார். அவர் கூட இருந்த ரத்தமும் சதயமாக நரம்பும் இதுவாக இருந்த நாங்கள் வாழ்ந்தவங்க, அவர் நல்லா வரலையே அப்படிங்கிற போது எங்களுக்கு மனவேதனை இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வேதனையில் இனியாவது இந்த தவறுகள் நடக்கக்கூடாது. சுற்றி இருக்க ஒரு 5 பேர் இருந்தால் 5 வலுவானவங்களை இருந்து அதை பார்த்துக்கணும் சார். தலைவனை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகணும் சார். அலெக்சாண்டர் எப்படி சார் வெற்றி பெற்றார்? அவங்க கூட இருந்த நல்ல தோழர்கள் 4 பேரும். அதனால தான் உலகத்தை பிடிச்சான் அலெக்சாண்டர். ஒருத்த மட்டும் நம்பி பண்ணிட முடியாது சார். ஒரு தலைவன் மட்டும் இருந்தால் போதுமா? தலைவன் வீரனாக இருக்கலாம், செயலாளராக இருக்கலாம், ஆனால் கூட இருக்கவங்க அவரை நல்ல அழகாக கூட்டிகிட்டு போகணும் சார். அதை செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு 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 மனசுக்குள்ளே எனக்கு ஆதங்கம் சார். நான் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. விஜய் கூட நம்ம வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம், எனக்கு உரிமை இருக்குது சார், அக்கறை இருக்குது, அதனால சொல்கிறேன். இப்போ நீங்கள் சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பேட்டியில் விஜயை வைத்து சூதாட்டம் பண்ணுறாங்க, சூதாட்டக்காரர்கள்லாம் சுற்றி இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா யாரை சொல்கிறீங்க நீங்கள்? சார், இப்போ நிறைய பேர் நம்ம கட்சியிலேருந்து போகிறவங்களே எங்கள்கிட்ட பணம் வாங்குறாங்க, பணம் வாங்கி தான் போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னு அந்த கட்சியிலேருந்து விலகி அவங்க இதை கழிச்சு போடுறாங்க, இது பண்ணுறாங்க, எங்களுக்கு மரியாதை தரலன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சிலர் உள்ளே வந்துட்டு இவ்வளவு பெரிய தவறுகள் நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஆதவ அர்ஜுனாங்கிறவர் யார்? என்னைக்கு வந்தார்? நான் கேட்குறேன், அவர் யார்? ஒரு மார்ட்டின் அவருடைய பொண்ணை கல்யாணம் கட்டினார். மார்ட்டின் அவர் பொண்ணை அவர் எப்படி கல்யாணம் கட்டினார்? எல்லாம் நியாயமாக நடந்ததா? லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணாங்க. லவ் பண்ணி தான். என்ன சூழ்நிலையில் நடந்துன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் யாரையும் குறை சொல்கிறக்காக இல்லை சார். ஒரு பேசிக்காகவே ஒரு எத்திக்ஸ் உள்ளவன், ஒரு நேர்மையானவன், உண்மையானவன் வரணும் சார். எப்படி நடந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும் சார். ஏன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க, அவர் சார்லஸ் முதல் எல்லாருமே எனக்கு நண்பர்கள். அவர் பையன் நண்பர்கள். அவர் பையனே சொல்லியிருக்கான். சார்லஸ் அவர்கள் இப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஆமாம், சொந்த சகோதரிய கல்யாணம் கட்டினவனை யாரும் அப்படி சொல்லுவாங்களா? எங்கள் குடும்பத்தை பிரித்தவன், சகுனி, அம்மாவாசை, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. பிஸ்னஸை கைப்பற்ற முடிஞ்சாரு, தொட்ட தொழில் அவ்வளோத்தையும் லாஸ் பண்ணிட்டாரு. என்ன பாரம்பரியம் சொல்லுங்க? வயசை குறைச்சி சொல்லியிருக்காரு, 9 வயசை குறைச்சி சொல்லியிருக்காரு. ஏமாத்தி கம்மி பண்ணி இது பண்ணி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ உன்னோட என்ன உண்மைத்தன்மை இருக்குது? இதே இது என்னுடைய தலைவன் விஜய்க்கு நீ பண்ண மாட்டேன்னு நான் எப்படி நினைக்கிறது? உன்ட பணம் இருக்கலாம் சார், பணம் எல்லாருக்கிட்டே இருக்குது சார். பணம் அது முக்கியமே இல்லை சார். ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் சார். நான் சொல்கிறதே ஒழுக்கம் தான். ஒழுக்கம் முக்கியம் இல்லையா சார்? ஒரு அரசியல் நீ இந்த நாட்டு மக்களே மாற்ற போகிறீங்க. அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அவர் பணத்தை வச்சுட்டு சிஎம் சார் நீங்கள் மோதி பாருங்க, அவர் போக்கில் சிவனிட்டு இருக்கார். யார்? சிஎம். அவ்வளோ பெரிய பவர் உள்ளவர், அவர் பெரிய மாபெரும் மகத்துவமாக பெரிய கட்சி. அவர் என்றைக்குமே எதுவும் சொன்னது கிடையாது. அதிகாரம் இருக்குது, போலீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர் ஒரு நாளாவது மோதிப்பார் வந்து பாரு நீங்கள் கேட்டிருக்காரா, சொல்லியிருக்காரு? யாரையாது குறிப்பாக கரூர் சம்பவத்தை அழகாக ஹேண்டில் பண்ணாரு. இதை வச்சு அரசியல் பண்ணலை. அப்போது அவருக்கு நீ நன்றி தான் சொல்லியிருக்கணும். நல்லவங்களா இருந்தால் என்ன சொன்ன, அரசியலில் நேர்மையாக இருக்கும் சார். அந்த இடத்துல நீங்கள் எல்லாத்துக்கும் அன்றைக்கி நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, எல்லாத்துக்கும் உதவி பண்ணீங்க, உங்கள் டாக்டர்ஸ்லாம் வர வச்சிங்க, உங்கள் கட்சிக்காரங்களாம் வர வச்சிங்க, மினிஸ்டர்லாம். அவன் கடமை சார், அழகாக செய்திருக்கீங்க. ஏன் அவருக்கு ஒரு டைம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? திரும்பவும் அவரை பழி போடக்கு தான் பார்க்குறீங்க. நான் உண்மையிலே திமுகவுக்கு எந்த ஒரு அனுதாபியோ எதுவுமே கிடையாது. ஆனால் நடுநிலையாக நான் சிந்திச்சு பார்க்குறேன். அவர் வராமல் இருந்தால் அன்றைக்கி என்ன சார் நடந்திருக்கும்? அவ்வளோ நடு ரோட்டில் பிணங்களும் செத்து கிடந்து அலங்கோலப்பட்டு கேவலப்பட்டு ஒரு சிஎம் வந்ததுனால தான் அத்தனை டாக்டர்கள் வந்தாங்க. அவ்வளோத்தையும் கூப்பிடுன்னு சொல்லி நைட்டு அவ்வளோத்துக்கும் பண்ணி அவ்வளோத்துக்கும் என்ன செய்யணுமோ செய்யுது. அப்போ அதை நீ பாராட்ட கூட தெரியல. நீலாம் நிற்கணும் அந்த இடத்துல. அதே கேள்வி எழுப்புறாங்க, நைட்டை எப்படி அவ்வளோ டாக்டர்ஸ் வந்தாங்க? அதுதான் சார் தப்பு. வருவான் சார். அவன் இந்த நாட்டு மக்கள் தேர்வு பண்ண முதலமைச்சர். அவனுடைய மக்கள். அவன் என்னுடைய மக்கள்னு அவர் சொல்லியிருக்கணும். என்னுடைய மக்களுக்கு ஏதாவது நான் தாண்டா நிற்பேன், நான் தாண்டா நின்று செய்வேன், உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்கணும். நமக்கு அப்படி கோபம் வரும் சார். அவன் செய்ததை பாராட்டணும் சார். ஒரு முதலமைச்சர் அந்த இடத்துல அவர் மிக சிறப்பாக அவர் இதை செய்திருக்கிறார். நீங்கள் வேறு 1000 தப்புகள் பண்ணலாம், 1000 விமர்சனத்துக்கு இருக்கலாம் அவங்க அரசு. ஆனால் அதை விட்டுட்டு இதை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவில் அவர் நடக்கலை. அத்தனை பேருக்கு 10 லட்சம் உடனே கொடுத்தாரலாம் சார். நீங்கள் எல்லோரும் எங்கே போனீங்க? விஜய் சார் விட்டுருங்க சார், அவர் ஒரு பெரிய நடிகர், ஒரு கூட்டம் வந்துடும் சிக்கலாகிடும் விட்டுருங்க. நீங்கள் மீதி எல்லாரும் எங்கே ஓடுனீங்க?
அங்கே நீங்கள் நடத்துனது நீங்களா சார்? இந்த நிகழ்ச்சியை நடத்துனது நீங்கள். அந்த இடத்துல நீங்கள்லாம் சார் நிற்கணும். உன் வீட்டு கல்யாணத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம், இந்த மக்கள்லாம் வந்திருக்காங்க. கல்யாண வீட்டில் ஒரு நல்லதை கிட்டதை நீ நிற்காம நீங்கள் கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணுட்டு குடும்பக்காரன் அப்பன் தவப்பன் எல்லாரும் போட்டு ஓடிப்பீங்களா? அங்கே யார் சார் அங்கே நின்று அதுக்கு பதில் சொல்கிறது? காவல்துறை தான் எங்களை வந்து போக சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சார். இதெல்லாம் ஒரு இதுவா சார்? இதெல்லாம் ஒரு இதுவா சார்? காவல்துறையே போனாலும் எங்கள் மக்கள், நாங்கள் கூட்டின மக்கள், அவங்களுக்கு கஷ்டம், நான் நிற்பேன், கட்சோட நிற்கணும் சார். எங்கள் மக்கள் சார், அவங்களுக்கு ஒன்றுனா நான் எப்படி சார் போடி போலீஸ் எடுத்து நின்றுருக்கணும் சார். விஜய்க்கு அந்த தைரியம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? விஜய்க்கு தைரியம் இது நான் ஏன் சார் சொல்கிறது? உங்களுக்கே தெரியாதா? இதெல்லாம் ஒரு சம்பவம்னா அங்கே நிற்கணுங்கிறது அது அது உன்னுடைய கடமை சார். கடமை இல்லை, உன்னை நம்பி வந்த ஒரு உயிர்கள் அங்கே விளையாட்டு நடக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் சார். சும்மானாலும் அதை ஒரு விஷயமா அதையும் ஒரு பிஸ்னஸ் பொருள், அதை கூட ஒருத்தன் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் இதை பார்க்க வரணும்னு நினைக்கிறாங்க. 20 லட்சம் பேர் டிக்கெட் போட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆமாம், இது ஃபேக் செய்திகள் தான் எல்லாமே. ஆமாம், ஃபேக் செய்திகள். அதான் சார், ஃபேக் செய்திகளை கொடுத்து ஃபேக் செய்திகளை காசா பார்த்தீங்களா சார், இப்படி இவ்வளவு லட்சம் பேர் வராங்க, உங்களுக்கு அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, இந்த செய்திகளெல்லாம் கொடுத்து, அதாவது கடைசியில் நானும் ரவுடி தான்ட்டு ஒரு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லிட்டு போகிற மாதிரி, நீங்கள் செயல் திட்டத்துக்குள்ளே வாங்க. சும்மானாலும் நாங்கள் அப்படி இப்படி எங்களுக்கு அங்கே இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, அதர் ஸ்டேட்லேருந்து வராங்க, இந்த விஜய் மாநாட்டுக்கு இவர் வாராரு அவர் வாராரு, நீ செய்திகளை தப்பான செய்திகளை போடுறன்னு மேலே தூக்குங்க. சூர்யா வராங்க, ஜோதியா வராங்க, சாலினி வராங்க, ஏதோ சொன்னாங்க. இதெல்லாம் வராங்க. இதெல்லாம் கிளப்பி விட்டது யாரு? ஃபுல்லா விஜய் சுற்றி இருக்கிறவங்க தான் கிளப்பி. அவங்க தானே சார் சுற்றணும், வேற யார் சார் போடுவா உங்களுக்கு? அது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் சார். நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, உண்மையாகவே கூட்டம் கூடும், அதை மட்டும் கரெக்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு செய்யுங்க, அவங்களுக்கு விசுவாசமாக நடங்க, அவங்கள நல்ல அழகாக வழி நடத்துங்க. இளைஞர்களை தப்பான மோதிப்பார், வந்துப்பார், அடிப்போம் போவோம், மற்றவங்கள ஒருமையில் பேசுறது, இதெல்லாம் கற்றுக் கொடுங்க, பயிற்சியாளர்களை வச்சு கற்றுக் கொடுங்க. இந்த சமுதாயம் வன்முறையை தூண்டி சண்டை போடுறதுக்காக உருவாக்கியிருக்கீங்க, நீங்கள் அதுக்காக வந்திருக்கீங்க. நீங்களே சமாதானம். ஆதவ பேசுறது வந்து விஜய் வந்து கண்டிச்சிருக்கணும், ஆனால் விஜய் அதை ரசிக்கிறார் இல்லையா? இந்த மாதிரி ஒருமையில் பேசுறது எப்படி சார்? மிகப்பெரிய தவறு சார். நான் திரும்ப சொல்கிறேன் சார். இளைஞர்கள் வந்து தொட்டுப்பார், கல்லூரி மாணவர்கள்லாம் வருவாங்கன்னா, கல்லூரி மாணவர்கள் யார் சார்? அவங்களே ஏழை பாளைகள் ஏதாவது படித்து தூண்டி விடுறாரா? தூண்டி தானே விடுறாரு. கல்லூரி மாணவர்கள் எதுக்கு சார் வரணும் இந்த விஷயத்துக்கு? நான் கேட்குறேன். நீ சும்மா இருக்கிறவரை தொட்டுப்பார் மோதிப்பார் நீ பேசிகிட்டு இருக்க. விஜய் அதை சொல்லியிருக்க மாட்டார், அப்படி மோதப்பாருன்னு கூப்பிட வரான். சரி, நீங்கள் மோதிப்பாருன்னா நீங்களாம் மோதணும். கல்லூரி மாணவர்களை எதுக்கு கூப்பிட்றா? இன்னொரு பாவம், ஒரு விவசாயி, ஒரு கஷ்டப்பட்டவன், கூலி தொழிலாளி, எல்லாருமே அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக அவங்க தவம் இருந்துகிட்டு இருக்க அந்த குடும்பங்கள் தவம் இருந்துகிட்டு இருக்கும். நீ போய் வந்து கல்லூரி மாணவர்கள்லாம் வருவாங்கன்னு என்ன அடிப்படையில் சொன்ன? தவறாக வழி நடத்தக்கூடாது சார். அதாவது இதெல்லாம் வந்து இந்த 10ஆம் பொதுவாக ஏதாவது பேசி மக்களை வந்து திசை திருப்புறது தான் ஒரு பெரிய ஒரு இது மாதிரி காட்டவே கூடாது. அப்படி சார்லஸ் எதுக்கு சொல்கிறாரு சார்? மற்றவங்கள விட்டுருங்க, ஒரு குடும்பத்தில் உள்ள தங்கச்சியை கட்டி மைத்துனர் அவர் ஏன் சொல்கிறாரு? அவரை பொறுத்த மட்டும் அவர் நிறைய நிர்வாகம் பண்ணுறாரு. யார்? சார்லஸை பொறுத்த மட்டும் நிறைய தொழில் பண்ணுற, என்றைக்கும் வெளியே தெரிஞ்சது கிடையாது. ஆனால் மனம் தாங்க முடியாமல் ஒருத்தன் வெளியே வந்து பேசுகிறான். எவ்வளோ பேருக்கு கிட்டத்தட்ட வேலை கொடுத்துருக்காரு, நிறைய பொது காரியங்கள் நல்ல விஷயங்கள் சைலண்டாக செய்யிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், நிறைய முன்னெடுத்து நிறைய இடத்துல பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு சார். அவர் எங்கேயாவது வெளியே போக்கஸ் ஆகிறாரா? ஏதாவது செய்திருக்காரா? அவர் தான் ஒரிஜினல், மார்ட்டினுடைய வாரிசே அவர் தான். ஆனால் அவர் ஏதாவது பண்ணுறாரா? பண்ணல. இன்னைக்கு மனம் உடஞ்சி போய் தான் திரும்ப வந்து இப்படி பேசுகிறாரு. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே இப்படி இருக்கவர் நாளைக்கு ஒன்று என்ன பண்ணுறாருன்னு நீங்கள் தான் இதாகணும். நான் இது விஜய்க்கு ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். போன இடத்துல எல்லாமே பிரச்சனை பண்ணுவார், அவர் போன இடம் எதுவுமே உருப்படாது, அந்த மாதிரி தான் விமர்சனம் வைக்கிறாரு. அதுதான் அவரே வச்சிருக்காரு. அமாவாசை புகுந்த வீடு பார்த்தீங்கன்னா, அதாவது 2-3 தொழில், ஸ்டீல் ஃபேக்ட்ரி தொடங்கியிருக்காங்க, லாஸ். அதுக்கடுத்தால உங்களுக்கு தெரியும் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று தொடங்கியிருக்குங்க, லாஸு. அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா ஒரு இது இந்த ஃபைனான்ஸ்னு ஒன்று ஷேர் எல்லாம் போட்டு ஷேர் அவ்வளோத்தையும் அவர் பேர்லேயே ஆக்கிட்டாராம், 99% ஷேர். அப்போ அந்த ஷேருக்காக நஷ்டஈடாக கொடுத்தது தான் இப்போ கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு வந்து செலவு பண்ணுறாரு. இது அவங்களே சொல்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்காரங்களே சொல்கிறாங்க. அப்போ நீ ஒரிஜினல் அதுவும் லாஸ் ஆகி, அந்த கம்பெனி லாஸ் ஆகின உடனே அந்த ஷேர் ஃபுல்லாக அவருக்கு பேரில் இருந்ததுனால யாருக்குமே தெரியாமல் அவர் பேரில் ஆக்கிக்கிட்டார். சொத்தையும் லாஸ் பண்ணிட்டு குடும்பத்துக்கும் கெட்ட பேர். அப்போது ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இது 3ஆம் ஆளோ 4ஆம் தர ஆட்களோ யாரோ 10ஆம் பொதுவாக சொல்கிறது கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் சொன்னால் நம்ம நம்ப மாட்டோம். அவங்க மனைவியே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, அவருடைய அரசியலுக்கும் எங்கள் குடும்பத்துக்கு அந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியே ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க. ஆமாம் சார், அவங்க போட்டிருக்காங்க, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க போட்டிருக்காங்க. இப்போ சார்லஸ் போட்டார் சார். அப்போ எவ்வளவு மனம் வெதும்பி போயிருப்பாங்க.
அப்போ அதை வந்து இன்னைக்கு நீ 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 இங்கே வந்து இந்த கட்சியை வழி நடத்துக்கு நீ வந்து இப்படி சவால் விட்டு இப்படி பண்ணுறதுக்கு விஜய் இமேஜில் கெட்டு போயிடும் சார். விஜய்ங்கிறவர் கஷ்டப்பட்டு 27-28 வருஷம் அவர் ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து வளர்ந்து ஒரு பில்டப் ஆகியிருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் ஆதவுக்கு திமுக மேலேயோ ஸ்டாலின் ஃபேமிலி மேலேயோ இருக்க கோவத்தை விஜய் மூலமா அவர் தீர்த்துக்கிறார். அதாவது அவருக்குள்ள விருப்பை விஜய் மூலமா பண்ற மாதிரி தெரியுது சார். இப்போ அவருக்கு ஒருவேளை திமுக மேலே அவங்க மேலே இருக்கிற வெறுப்போ ஏதோ ஒரு கோபங்களோ இல்லை உண்மையிலே விஜயை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுறாராங்கிறதும் தெரியல. ஏன்னா இப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும்ல. அதே சொல்றாரு, அதவே வந்து திமுகவோட ஸ்லீப்பர் செல்லுன்றாரு அப்படி சொல்றாங்க. அதாவது இது எதுக்கு சார் பேசணும்? அவர் எப்பமா பேசியிருக்காரா? இல்லை, நான் சொல்றேன், ஒரு திமுக காரங்க நீங்க எவ்வளோ செய்தப்புறம் என்னைக்கா ஒரு மீட்டிங்ல வா மோது பார்ப்போம்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா சார்? எவ்வளோ பெரிய கட்சி, கிட்டத்தட்ட அவங்களுக்குன்னே 60 ஆண்டு வரலாறு இருக்கு. எங்கேயாவது இந்த வார்த்தையெல்லாம் பேசுறாங்களா? ஆனா நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள நீ இங்க உள்ள வந்துட்டு நீ வந்து தொட்டுப்பார் மோதி பார்ப்போம். அப்போ அந்த ரசிகர்களை தொண்டர்களை பக்குவப்படாமல் அவங்கள சண்டை சச்சரவுக்கு வன்முறையில் இழுத்து கேஸு சிக்கல் நீ வந்தால் நீ ஏதாவது என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி தவறாக வழி நடத்திடக்கூடாது. ஒரு ஆடுகள் நல்லபடியாக அதை சரியான பாதையில் நடந்தால் தான் அந்த ஆடுகள் நல்ல கரை சேருமே தவிர நீ எங்கேயோ ஏதோ தரிகிட்டத்தனமாக பாதை தெரியாமல் எங்கேயோ ஒன்று ஒரு மேய்ப்பவன் சரியாக இல்லைன்னா அந்த ஆடுகள் எப்படி வந்து சேராதோ அதே மாதிரி வந்து சேராது சார். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்ஏசி அவர்களுடைய ஒரு இன்வால்மெண்ட் கட்சியில் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சி அவர்கிட்ட ஆலோசனைலாம் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வந்துட்டு இருக்கு, உறுதிப்படுத்தப்படாத தகவல். உண்மையில என்ன சார் நடக்குது? நீங்கள் எஸ்ஏசி கூட நெருக்கமாக இருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன நடக்குது சார்? சார், ஒரு தந்தையாக அவர் வந்து கண்டிப்பாக மகன் எடுத்த முடிவு நல்லா வெற்றி பெறணும் தான் அவருக்கு ஆசை. 100% அவர் வெற்றி ஆகணும். நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் சார். வெற்றி பெறணுங்கிறது அவருக்கு மனசார இருக்குது சார். ஒரு தந்தை சந்தோஷம் தானே. ஆனால் இந்த மாதிரி நடக்கிறது எந்த தந்தைக்கு சார் இதாகும்? இந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ கரூர் சம்பவம் அவருக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும். வேணா அவர் பப்ளிக்கில் வரும்போது வேணால் ஏதாவது சொல்லலாம், மகனை விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் அவர் பிடிக்குமா அவர் தந்தையா? அப்போ அவர் இப்போ என்னன்னா அவர் உள்ளே வந்துட்டா அங்கே இருக்கவங்களுக்கு வேலை கிடையாது சார். நம்மளை இது பண்ணிடுவாங்க, நம்மளை ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஸ்கேன் பண்ணுவார். இப்போ அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அவங்க எவ்வளவு கணக்கு எழுதுறாங்களோ அந்த கணக்கு அங்கே ஓகே ஆகிடும். இப்படி போகணும் அப்படி போகணும். விஜய்க்கு ரொம்ப பெருசாக தெரியாது சார் அந்த விஷயங்கள்லாம். அப்போ சந்திரசேகர் இருந்தால் தெரியாமல் விஜய் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் கூட இருக்கும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்களா? அதான் நடக்கும் சார். இப்போ விஜயை வச்சு தானே எல்லாம் பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ விஜய்க்கு எல்லாமே தெரியுமா? இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு போடுறாங்க, இவ்வளோ பணங்கிறது தெரியுமா? இப்போ ஆட்கள்லாம் போடுறாங்க, ஆட்களுக்கு போடுறாங்கன்னு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்ககிட்ட பணம் வாங்குறது விஜய்க்கு தெரியுமா? இப்போ எது தெரியும்? இப்போ இதுனா இவர் ஸ்கேன் பண்ணுவார் சார். விஜய் அவங்க அப்பா பார்ப்பார், எந்த மாவட்டம் யார், அவன் யார் பேக்ரவுண்டு, அவன் ரவுடியா, அவன் வந்து சமூக விரோதியா, எல்லாம் பார்ப்பார். அப்படி தான் சார் ஆள் போடணும். இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் தகுதியான ஆள் போடலையே. ஒரு கட்சியை நடத்தி அந்தந்த இடத்துல எம்ஜிஆர்லாம் பலசாலி யார் நல்லவன் யாருன்னு கண்டுபிடிச்சி இரவு பகல் அந்த ஊர்லலாம் போய் பார்த்து தனியாக போவாராம், மாறு இடத்துல போவாராம். போய் யார் இந்த ஊரில் நல்ல பேர் இருக்கா செல்வாக்குற அவங்கள தூக்கிடுவாராம். அப்படி எந்த கட்சியில் இருந்தாலும் தூக்கிடுவாராம். இங்கே யாருமே உள்ளே போட மாட்டேங்கிறாங்களே. இப்போ நாமெல்லாம் வாரேன்னு சொல்கிறேன். சரி, சினிமாவுக்கு முன்னால் எந்த கஷ்டமோ பிரச்சனையோ சரி நடந்தாச்சு, என்ன மற்றவங்கெல்லாம் பேசுகிறாங்க சார். அப்போ எனக்கு நான் விஜய் கூடல இருக்கும்போது உதயநிதிக்கும் எங்களுக்கும் ஆகாது நிறைய விஷயங்கள். நம்ம அவர்கிட்ட எது சண்டை போட்ட ஆள், மற்ற ஜெயலலிதா அவங்க கூட சண்டை போட்ட ஆள். நான் இருக்கும்போது அவருக்கு எதிராக நிற்கிற ஆள், முதன்மை ஆள் நான் தான். அப்போ அவங்கெல்லாம் கூட என்ன கூப்பிட்றாங்க, சார் உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கும் அப்படி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம இன்னும் ஒரு நடுநிலையோட கலப்பைங்கிறதுனால நம்ம இன்னும் எதுலேயுமே ஒரு பிடி கொடுக்காம அப்படியே போயிட்டு இருக்கோம். சரி, நம்ம விசுவாசமாக இருக்கக்கூடியது விஜய்க்கு தானே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் எனக்கு இருக்குது. சரி, என்ன ஏன் கூப்பிட்றதுக்கு? இப்போ அரசியல் தானே, மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு நடந்தவே இருக்கட்டும்னு சொல்லி எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு ஒருத்தர் சேரதை இங்கே உள்ளாங்க அங்கே போகிறது. இப்போ என்ன உள்ள எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? விஜய்க்கு பிரச்சனையா, விஜய் கூட இருக்கவங்களுக்கு பிரச்சனையா? அதுதான் சார் தெரியல. இதை தான் இந்த சிதம்பரம் ரகசியங்களை தான் சரி பண்ணணும்னு சொல்கிறேன். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய துரோகியும் கிடையாது, யாருக்கும் தப்பு பண்ணணும் கிடையாது சார். இன்றைக்கும் அந்த ஏரியாவில் நல்ல பேரோட தான் இருக்குது. நீங்கள் வேணால் உளவுத்துறை ரிப்போர்ட்டே எடுத்துக்கிட்டு. இப்போ எனக்கே இந்த கதின்னா, ஒரு சந்திரசேகருக்கே இந்த கதின்னா, வேறு எந்த நல்லவன் உள்ளே வருவான்? வல்லவன் நல்லவன் எப்படி உள்ளே வருவான்? எப்படி இந்த மக்களுக்கு நல்லது நடத்துவாங்க? எப்படி அது நல்ல விதமாக போய் சேரும்? ஒரு கப்பல் கரை சேரணும்னா அந்த கேப்டன் கரெக்டாக இருக்கணும் சார். அவங்க கூட இருக்கிற 5 பேரும் கரெக்டாக இருந்தால் தான் அது கரெக்டாக போய் அந்த கப்பல் வந்து கரை சேர்ந்து கரெக்டாக வரும். அந்த அங்கே இருக்க பயணிகள் கரெக்டானபடி பாதுகாப்பாக வந்து சேர முடியும். நீ கூட இருக்கவங்கலாம் சரியில்லைன்னா எப்படி அந்த கப்பல் சரியாக ஓட்டையை போட்டு விட்டு தண்ணியை உள்ள வச்சு அவ்வளோத்தையும் மூழ்கடிச்சிருவானோ சார். இப்போது அவர் முன்னாடி ஒரு நடிகராக இருந்தப்போ கூட இருக்கவங்க சரியாக இருக்காங்களோ இல்லையோ அதெல்லாம் யாரும் பார்க்க போகிறாங்க. ஆனால் இப்போ வந்து அவர் ஒரு கட்சி தலைவர் ஆகிட்டாரு, அவரை நம்பி இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, அவருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது விஜய் அவர்களுமே யோசிக்கணும் இல்லையா? கூட தவறு பண்ணாலுமே இவரை வந்து அதை சென்ஸ் பண்ணி அவங்கள மாற்றணும் இல்லையா? ஆனால் விஜய் அவர்களுக்கு அதெல்லாம் புரியலையா?
என்ன என்ன நடக்குது சார் விஜய் சார்? அதை சொல்றதுக்காக தான் நான் சரி விஜய் குறை சொல்லாமல் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல விஜய்க்கு அந்த இவங்க கூட இருக்கும் தப்பு பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு சென்ஸ் பண்ற ஒரு இது இருக்கான்னு கேட்குறேன். அது தெரியல சார். அது தெரிஞ்சாதான் அவங்க அப்பாவே உள்ள போயிருப்பாரா சார்? அது தெரிஞ்சிருந்தா தான் அவங்க அப்பாவே உள்ள போயிருப்பாரா சார்? எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவை மாதிரி ஒரு சிறந்த நிர்வாகி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே கிடையாது. நிர்வாகம் சார் அவ்வளோ திறமையான நிர்வாகி. நான் இதுக்காக சொல்ல சார். இப்போ அவரை எதுக்கு வெளியே தெரியல, அது யாரும் 100 ஆள்னா பரவாயில்ல, இப்போ நம்மளா கூட வெளியே இருக்கலாம் சார். அவரை எதுக்கு வெளியே இருக்கணுங்கிறதான் என்ன காரணம்? அப்போ ஏதோ ஒரு சூழ்ச்சிகளும் சதிகளும் சதி வலையில் பின்னப்பட்டுட்டு இருக்கு. அது உடைச்சிட்டு வெளியே வர எப்பவும் யூகம் இருக்கக்கூடாது சார். சார் அவ்வளோ பெரிய ஆளுமை உள்ள எம்ஜிஆருக்கு யூகம் கிடையாது, கலைஞருக்கு யூகம் கிடையாது, ஜெயலலிதாவுக்கு யூகம் கிடையாது. எத்தனை பேர் அதிமுகவில் உள்ளவங்களை ஜெயலலிதா இழுத்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் அதிமுகவில் உள்ளது கலைஞர் இழுத்துக்கிட்டார். இன்னைக்கு எத்தனை மினிஸ்டர் சார் அதிமுகவில் உள்ளவங்களுக்கு அவ்வளோ இருக்கும் மினிஸ்டர் போஸ்டிங் எப்படி கொடுக்குறாங்க? இன்னைக்கு மு.க. ஸ்டாலினே அழகாக செய்கிறாரு. ரகுபதிக்கு அதிமுகலேருந்து வந்த ரகுபதிக்கு மினிஸ்டர், முத்துசாமி அதிமுகலேருந்து வந்தவருக்கு மினிஸ்டர், செந்தில் பாலாஜிக்கு மினிஸ்டர், எவ்வளவு 8-9 மினிஸ்டர் இருக்காங்க. சேகர் பாபுக்கு மினிஸ்டர், தங்க தமிழ்ச்செல்வனுக்கு எம்பி. ஏன் திமுக காரன் நம்ம இங்கே வரக்கூடாது அப்படின்னு அவங்க இது அப்படி கிடையாது சார். ஒருத்தர் நிர்வாகம் செய்வான், ஒரு நல்ல திறமையால அந்த இடத்துல வந்து செல்வாக்கு இருக்குன்னா அவங்கள நம்ம, ஏன்னா நீ அரசியலுக்கு வந்தாச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து யூகோவோ நம்மளோட சுய கௌரவமோ இதில் வந்து ஒருத்தன் ஒரு செல்ஃபிஷுகளே உள்ள விட்டுட்டீங்களா? செல்ஃபிஷ் அவன் அதை செல்ஃபிஷ் தான் பண்ணுவான், அவனுக்கு வேண்டியவனை தான் போடுவான். இப்போ புசியானதுக்கு வேண்டியவனை தான் போடுவான். செல்வகுமார் பிடி செல்வகுமார் வந்தால் அவர் ஒரு ஆளுமையானவர், கட்டமைப்பை வலுவாக்குவார், எங்கேயும் நியாயமாக பேசுவார், தைரியம் உள்ளவர் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க மற்ற எல்லா பத்திரிகையாளர்களுமே அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க, அவங்களே பேட்டியில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்குதுன்னு கேட்குறேன். ஒரு ஆளுங்கட்சிக்கு தெரிஞ்சு நம்மளை வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கெல்லாம் என்ன கூப்பிட்றாங்க சார்? இது என்னுடைய ஆதங்கம் இல்லை சார். அவருமே கூட இருந்துட்டு நம்ம வந்து இப்போ தனித்து விடப்பட்ட மாதிரி நமக்கு இப்போ இன்னும் அவங்ககிட்ட போவா எதை செய்யுது, தனியாக இருந்து எதையும் சாதிச்சிட முடியாது சார். அதெல்லாம் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ள அந்த மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த தொகுதியில் நீங்கள் தனியாக நின்னா கூட ஜெயிப்பீங்கன்னா அவ்வளோ சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஆனாலும் எனக்கு வந்து இந்த அரசியல் மீதும் இந்த வாக்காளர்கள் மீதும் என்னென்னா ஒரு சின்னம், ஒரு கொடி, ஒரு கட்சி. இப்போ திமுகனா திமுக உதயசூரியன், அதிமுகனா இரட்டை இலை, பாஜகனா தாமரை, இப்படி ஒரு அடிக்ட் ஆகிட்டாங்க சார். அவங்கள ஒரு இதுக்குள்ளே கொண்டு ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு விட்டுட்டாங்க. இனி சாதாரண ஒரு ஐஏஎஸ் ஒரு சகாயமோ ஒரு நல்ல திறமையாளர்களோ நல்ல பெரிய ஆட்களோ நல்ல தியாகிகளோ வந்து தனியாக நின்று ஜெயிக்க முடியாது சார். அப்போ நம்ம வந்து இப்படி ஒரு கட்சி கூட சேர்ந்து இல்லை அவங்க கூட சேர்ந்து உழைச்சி நம்ம ஒரு அதிகாரத்தை கைப்பற்றி இந்த மக்களுக்கு நல்லது செய்யலைன்னா அது நடக்காது, தனியாக நின்று பண்ண முடியாது சார். அதுக்காக தான் நானே மற்றவங்க ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்து அனைத்து கட்சி கூட்டத்தில் என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நீங்கள் ஏதாவது யார் கூடலே வர எல்லா கட்சிக்காரங்களும் வராங்களே, வாரீங்களா செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஏன் அந்த சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வரமாட்டாங்கன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க எஸ்ஏசி அவர்கள் வெளிப்படையாக பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது நிறைய உண்மைகளை சொல்ல மாட்டார், ஆதரவாக தான் பேசி ஆகணும் அப்படின்னா. உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் நிறைய பேசியிருப்பாரு. அவருக்கு என்ன மாதிரியான வருத்தங்கள் சார் இருக்கு எஸ்ஏசி அவர்களுக்கு? மகனை எங்கேயாவது தவறாக கொண்டு விட்டுருவாங்களோ, ஒரு எங்கேயாவது கொண்டு அவருக்கு ஒரு ஆபத்தான சூழல் நடுத்தருவில் விட்டுருவாங்களோ அவர்? ஆமாம், ஆபத்தான சூழல். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்து கொண்டு வந்தோம், இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம். அவன் உலக விஷயங்கள் எதுவுமே அவர் தெரியாதுன்னு சொல்ல மாட்டார். ஆனால் ஒரு மகனை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு வைக்கணும், ஒரு உயர்ந்த சிந்தனையோட நல்ல இடத்துக்கு வரணும்னு அவர் ஆசை. ஆனால் கூட இருக்கவங்க நல்ல ஆட்கள் வச்சிடணுங்கிறதுல எப்பவும் ஒரு தகப்பனுக்கு அந்த தவிப்பு இருக்குது, பரிதவிப்பு இருக்குல்லையா, அது இருக்குது சார். தவறானவங்க கொண்டு எங்கேயா தவறான இடத்துல கொண்டு விட்டுட்டு அவன் வாழ்க்கைக்கு ஆபத்தாகுமோங்கிறது அவருக்கு இருக்குது சார். அவருக்கே ஆபத்தாகும் அப்படிங்கிறது? ஆமாம் இருக்குது சார். இது அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா சொன்னால் அதையும் ஈகோ எடுத்து பார்த்தீங்களா சார், உங்கள் அப்பா அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு, அதையும் இப்போ இதுவாக்கி தவறாக சித்தரிச்சிருவாங்க. இப்போ நான் பேசுறதே தவறாக சித்தரித்து அவர்கிட்ட கொண்டு காட்டி இதை பாருங்கள் சார் இப்படி பேசியிருக்காரு பாருங்கம்மா. நான் சொல்கிறதெல்லாம் அவங்கள சரி பண்ணுறதுக்கு தான், இது குற்றச்சாட்டுகளாக சொல்லலை, சரி பண்ணக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சரி பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறது சார்? இது மூலமாக விஜய்க்கு ஏதாவது தெரிஞ்சு அதில் ஏதாவது சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நான் யாரையும் குற்றச்சாட்டியோ இது பண்ணலை. இப்போது சார்லஸ் சொன்னதுனால தான் நான் அதை பற்றி சொல்கிறேன். நீங்கள் ஆதவர்ஜனாவை பற்றி கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் சார் போட்டியிடுவார் நீங்க நினைக்கிறீங்க? 27 ஆண்டுகள் அவர் எனக்கு தெரிஞ்ச கிராமங்களில் போய் நிற்கக்கூடாது சார். கிராமங்கள் நிற்கக்கூடாது, சிட்டியில் தான் நிற்கணும். சிட்டியில் தான் நிற்கணும். ஏன்னா அவருடைய ஒரு நடிகராக அவர் வந்து அவங்களுக்கு எதாவது அந்த மக்களுக்கு செய்யணும், அந்த போக்குவரத்து போகிறது செய்கிறது சூழ்நிலைகள்லாம் அந்த சாதக பாதகம் அதிகமாக இருக்குது சார். அதனால் அவர் தேர்தல் நிற்கணும். என்னுடைய விருப்பங்கள்லாம் என்னை பொறுத்தமட்டில் கன்னியாகுமரியில் இருந்தேன்னா அவருக்காக நான் உயர கொடுத்து வேலை பார்ப்பேன் சார். அவர் ஏன்ட்ட அந்த பொறுப்பை தந்து உங்கள்கிட்ட அந்த பொறுப்பை தாரேன்,
அப்படின்னா கன்னியாகுமரியில் அவர் நிற்க வச்சு இந்தியாவின் முதன்மை தொகுதியில் அவர் வெற்றி பெற வைக்க என்னால் முடியும் சார். அவருக்கு தான் ஓட்டு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அங்கே நின்று ஒரு உண்மையான களப்பணியாளர்னு இருக்கு இல்லையா, அதை நம்மளால் செய்ய முடியும். ஆனால் அவர் நிற்கணும்னு என்னுடைய விருப்பம் என்னென்னா, சிட்டியில் இருந்தனா தான் அவருக்கு அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். ஏதோ ஒரு கிராமங்களில் போய் நின்று ஜெயித்துட்டு அந்த மக்களுக்கு எதுவும் போய் அந்த மக்களுடைய கஷ்டத்தை பார்க்கணும்ல சார். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சார். ஒரு தாசில்தார்னா என்ன, இப்போ இவங்கன்னா என்ன, பஞ்சாயத்துனா என்ன, வில்லேஜ் ஆஃபீஸர்னா என்ன, ஈஓனா யார், பிஓ ஆர்ஓனா யார், கிராம தலையாரினா யார், எத்தனை வட்டாரங்கள் இருக்குது, எத்தனை உள்ளாட்சிகள் இருக்குது, எத்தனை கிராம பஞ்சாயத்து இருக்குது, எல்லாமே தெரியணும் சார். அப்படி தெரிஞ்சவங்கள தான் உள்ள நம்ம கொண்டு வரணும். நாட்டு மக்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்குது சார். அதை தீர்க்க தானே அரசியல். அப்போ நீங்களே ஒன்று அதான் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்து அவங்க போகணும். அதுக்கு தான் சொல்கிறேன், திரும்பவும் திறமையாளர்கள் நல்லவங்க விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வாய்ப்புகள் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் அவர்கள் அரசியலில் அடுத்த கட்டமாக எப்படி போகணும், அவர் நல்லதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பேசுனீங்க உங்கள் அனுபவத்திலேருந்து. மிக்க நன்றி சார். நம்ம திரும்பவும் கடைசியில் ஒன்று சொல்லி, இதை வச்சு நான் பேசுனதை வச்சு அவருக்கு எதிரி மாதிரி ஆக்கி திரும்பவும் எனக்கு அவருக்கும் ஒரு மனக்கசப்பை உருவாக்கிற வேண்டாம். அந்த மாதிரி சகுனி வேலைகள் எவனும் பார்த்துறாதீங்கிறதையும் இது மூலமாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி.